Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா Palazzo pant வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நான் காட்ட போறேன். சோ வந்து டைலரிங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணனும்னு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அது மூலமா நான் என்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டைலரிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கணுன்னா அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ பலாசோ பேண்ட் வந்து நியூ ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ இது தைக்கிறது வந்து நார்மல் பேண்ட்டை விட ரொம்பவே ஈஸி தான். ஸோ அது வந்து நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நார்மல் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேலே வந்து அதாவது 2 பார்ட் வந்து நம்ம இருக்கும். மேலே பட்டி தனியாக இருக்கும், கீழே வந்து பேண்ட் வந்து தனியாக இருக்கும். பட் பலாசோ பேண்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மேலே பட்டிலாம் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரே பார்ட்டு தான், பேண்ட் மட்டும்தான் வந்து இருக்கும். மேலே வந்து எலாஸ்டிக் வச்சுருவோம். ஸோ ஒரே சிங்கிள் பார்ட்டில் தான் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து துணியை எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து துணியை ஒரு 2ஆக மடித்து அதை திருப்பியும் அப்படியே வந்து செகண்ட் டைம் வந்து அதே மாதிரி மடிச்சிருக்கேன். ஸோ அதாவது 4 பார்ட் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ க்ளோஸ் சைடு வந்து ஏ சைட்லேயும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலாஸ்டிக்கு அளவு எடுக்கலாம். மேலே வந்து எலாஸ்டிக்கு ஒரு 2.5 இன்ச்சு வந்து நான் அளவு வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் 2.5 இன்ச்சு. இதெல்லாம் மார்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது எலாஸ்டிக்காக அப்படிங்கிறது காட்டுறதுக்காக மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே உள்ள பார்ட் ஃபுல்லுமே நம்மளுக்கு எலாஸ்டிக் பார்ட் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக பிகினர்ஸ்க்கு போடுறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து காட்டியிருக்கேன். இல்லைன்னா தேவையில்லை, இதெல்லாம் மார்க் பண்ணேன். இப்போ வந்து நான் எலாஸ்டிக் பார்ட்டை விட்டுட்டு மீதி வந்து நான் 38 இன்ச்சஸ் வந்து எனக்கு பேண்ட்டுக்கு வந்து வேணும். +1 வந்து எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா கீழே வந்து நம்ம மடிக்கணும்ல. ஸோ வந்து கீழே மடிக்கிறதுக்கு 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணோன்னா 38 + 1 39 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக 39 இன்ச்சஸ் தான் எனக்கு கரெக்டாகவே இருக்குது. பேண்ட் அளவே எனக்கு கரெக்டாக அதோட தான் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட லைன் போட்டுக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேருந்து ஒரு 12 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எலாஸ்டிக் சைடை விட்டுட்டு கீழே வந்து 12 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 12.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடும் 12 இன்ச்சுக்கு, இந்த சைடு வந்து 12.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 15.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து மேலே நம்ம 12.5 இன்ச் வந்து வச்சதுனால கீழேயும் அதே 12.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 டாட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் வந்து கிடைக்குது. இப்போ லைட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் மட்டும் நம்ம வந்து போட்டுக்கணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துக்கோங்க. மேலே வரைக்கும் அந்த கோடை வந்து நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இங்கே வந்து நான் 15.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கனால இதே 15.5 இன்ச்சை வந்து நான் கீழே வரைக்கும் கொண்டு வரேன். ஸோ கீழே பிளாசோ பேண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கால் சைடு வந்து நம்மளுக்கு ரொம்ப அகலமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து அந்த இடத்துல அதே 15.5 இன்ச்சு மேலே வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னா அதே 15.5 இன்ச்சை காலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான்.
இது நார்மல் பிளாசோவுக்கு தான் வந்து 15.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்கர்ட் மாதிரி இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா வந்து 3 இன்ச்சஸ் வந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மாறாது. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வந்து லைட்டாக அப்படி கிராஸாக வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ கிராஸாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து வரும். பட் இவ்வளோலாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு எல்லாம் லைட்டாக ஒரு கேர்வாக வந்து கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப வலிகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதனால் லைட்டாக வந்து கர்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தூக்குன மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த 15.5 இன்ச்சே உங்களுக்கு போதும் அப்படின்னா இதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வெட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பலாசோ பேண்ட் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் வந்து எடுக்கணும். ஸோ நார்மலாக ஒரு அடல்ட்டோட சைஸ் வந்து எலாஸ்டிக்கோட அளவு 27 இன்ச்சு. ஸோ அந்த 27 இன்ச்சுக்கு நான் எலாஸ்டிக் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து நம்ம 1 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடக்கி தைக்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஜஸ்ட் வந்து சாக்கால் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இடத்த வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்குனால ஒரு சின்னதாக சிசர் வச்சு நாச் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு வி ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது ஏன் போடுறோம் அப்படின்னா, அதாவது தைக்கும் போது நம்ம கூட குறைய தைச்சிட்டோம் அப்படின்னா அது தப்பாக கால் மேலே கீழே வந்து இறங்கி வந்துடும். ஸோ அதனால தான் அந்த நாச் போட்டிருக்கேன். இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது ஒரு லெக் பார்ட்டு, அது ஒரு லெக் பார்ட்டு. ஸோ வந்து இப்போ கீழே வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி காலோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 காலையும் நான் தச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 காலையும் அதே மாதிரி நான் தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, நான் இப்போ நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே பெரட்டிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட் டு ஃபேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். 2 ஒன்றா போட்டுட்டு ஸோ வந்து இது 2மே ஃப்ரண்ட் சைடு, இது 2மே வந்து பேக் சைடு. ஃபஸ்ட்டு இந்த சைடை நம்ம தச்சிடணும். அதே மாதிரி அந்த சைடையும் வந்து நம்ம தச்சிடணும். ஸோ இதை செகண்ட் பார்ட் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிரியாமல் இருக்கணும். அந்த இடம் அதிகமாக பிரியுங்கிறதுனால 2 டைம்ஸ் வந்து நான் அடிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு சைடு தச்சு முடிச்சிட்டோம். செகண்ட் சைடு இந்த சைடும் வந்து அதே மாதிரி நம்ம தைக்கணும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போயும் முடிச்சு போட்டு தான் தைக்கணும். 2 சைட்லேயுமே 2 ஓரத்துலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணும் போதும் முடிச்சு போட்டு முடிக்கணும். ஸோ அதே மாதிரி இதையும் 2 டைம்ஸ் வந்து நான் அடிச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 ஓரத்தையும் நம்ம வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே இந்த மாதிரி பிரிக்கணும். பிரித்தா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்த்தாலே உங்களுக்கே வந்து பேண்ட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக இந்த ஓரத்தை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து
க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து அடித்தா கூட போதும். இதை அப்படியே கண்டினியூஸாக ஒரு 1 இன்ச்சுக்கு அடிச்சுட்டே போகணும். ஸோ வந்து இதில் முக்கியமாக வந்து நீங்கள் நான் 2 நடு இடத்துலையும் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏறி இறங்காமல் அப்போ தான் வரும் கரெக்டாக. ஸோ கண்டினியூஸாக அப்படியே தைச்சிட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 2 கீழே வந்து ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. கால் வந்து ஏறி இறங்கிடாமல் இருக்கணும். அதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தச்சாச்சு. கால் கீழ் சைடையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த இடத்துல நிறைய டைம்ஸ் வந்து நம்ம தையல் வந்து போடணும், இல்லைனா பிரிஞ்சிரும். ஸோ எலாஸ்டிக் அப்படினால நம்ம வந்து ஈச்சி தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ போடும் போது பிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய தையல் வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். அதனால இப்போ வந்து நம்ம பேண்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து இதில் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் பொறுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல் சைடில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து தைச்சிட்டேன். இப்போ எலாஸ்டிக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எலாஸ்டிக் இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே கரெக்டாக மூடி, பட் வந்து இதில் கவனமாக இருக்கணும், தையல் வந்து எலாஸ்டிக்கில் விழுந்துடக்கூடாது. எலாஸ்டிக்கில் படாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே மூடி தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து உள்ளே அமுக்கி வச்சுட்டு கரெக்டாக தையல் வந்து விழுகிற அளவுக்கு கேப் வந்து இருக்குது எனக்கு. ஸோ வந்து இங்கே தான் எலாஸ்டிக் இருக்குது, நான் தையல் வந்து இங்கே போடுறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து தைக்கணும். எலாஸ்டிக்னால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எலாஸ்டிக்கோட அளவு வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும், பட் வந்து பேண்ட்டோட மேல் அளவு வந்து பெருசாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எலாஸ்டிக்கை இழுத்து தான் வந்து தைக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் வந்து நீங்கள் தைக்கணும். இப்படி கண்டினியூஸாக இதே மாதிரி எலாஸ்டிக்கை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி தைச்சிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி நீட்டாக அழகாக மடித்து அந்த எலாஸ்டிக்கில் தையல் விழுகாமல் தள்ளி தையல் போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துணியை வந்து உள்ளே சுருக்கி அதுக்கப்புறமா எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளில வரும்ல, அதில் வந்து நம்ம வந்து எடுத்து தைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் பேண்ட்டுமே வந்து நம்ம தைக்கணும். ஸோ எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு வைக்க தெரில இல்லை வைக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் மேலே வந்து நார்மலாக நம்ம சுடிதாருக்கு நாடா போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் நாடா கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நாடா போடுறது பெஸ்ட்டாக இல்லை எலாஸ்டிக் வைக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக எலாஸ்டிக் வைக்கிறது தான் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. துணியை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தைக்கலாம்.
ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற எல்லா ஸ்டெப்புமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுவுமே ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் எலாஸ்டிக் வச்சு பழகிட்டீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். பட் வந்து இப்படி விட்டிங்க அப்படின்னா உள்ள எலாஸ்டிக் வந்து ஒரு மாதிரி பிறண்டுட்டு நிற்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவதாக ஒரு இன்னொரு தையல் வந்து போடணும். இது வந்து கொஞ்சம் டஃப்பு தான், பார்த்து வந்து கவனமாக வந்து தைக்கணும். ஒரு 1/2 inch வந்து உள்ளே தள்ளி வச்சுட்டு எலாஸ்டிக்கை இழுத்து வந்து தைக்கணும். 2 சைடும் இழுத்தாதான் வந்து நிற்கும் ஒழுங்கா. ஸோ வந்து நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிடிச்சி இழுத்துட்டு தைச்சிங்க அப்படின்னா விடும்போது அது தானாகவே வந்து சுருங்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்தே ஃபுல் ரவுண்டே வந்து நீங்கள் தைச்சிட்டே போகணும். ஸோ இதுலேயே நீங்கள் கவனமாக தைக்கணும். துணி வந்து உள்ளே போய் மாட்டிடாமல் இருக்கணும். 2 சைடும் இழுத்து தைக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக ஃபுல் ரவுண்டுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் எலாஸ்டிக்கு. இப்போ பிளாசோ பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளாசோ பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எலாஸ்டிக்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதில் எலாஸ்டிக் மட்டும்தான் மேட்ரு, மற்ற எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். எலாஸ்டிக் மட்டும் நீங்கள் பக்காவாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்காக இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து தேவைப்பட்டாலோ எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.